தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 28வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சேமிப்பும் கைமாறும். இந்த உலகிலே மனிதன் பொருளை தேடியும் பணத்தை தேடியும் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். எப்படியாவது என்னுடைய தனிப்பட்ட கணக்கிலே, குடும்ப கணக்கிலே செல்வத்திற்கு மேல் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். சேமிப்பு என்பது பொன்னாக, பொருளாக, பணமாக என் வாழ்வில் என் கணக்கில் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த சேமிப்பின் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்வு அமைந்து விடுகின்றது. அவனுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. வாழ்விலே, அதாவது இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றது என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இறைவன் கொடுக்கின்ற சேமிப்போ, ஆனால் இறைவன் எதிர்பார்க்கின்ற சேமிப்போ வேறு விதமாய் அமைந்திருக்கின்றது. மத்திய நற்செய்தி 6:19-20 படிக்கின்ற பொழுது, மண்ணுலகில் செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துரும்பும் அணிந்துவிடும், திறனும் கண்ணமிட்டு திருடுவான், விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். நாம் இந்த மண்ணுலகிலே செல்வங்களை சேர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது? லூக்கா புத்தகம் 12 படிக்கின்ற பொழுது, அறிவற்ற செல்வன் ஓமையைப் போலதான். இறைவன் கொடுக்கின்றார், ஆசீர்வாதங்களை தருகின்றார், நமக்கு தேவைக்கு மிகுதியான கிருபைகள் மீது பொழிகின்றார். எதற்காக? 1 கொரிந்தியர் 12 படிப்பதை போல கடவுள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் பொது நன்மைக்காக என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த மண்ணுலகின் செல்வங்கள் மீது கண்களை பதிய வைத்து சேமிக்க வேண்டும், என் கணக்கை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்கள் பேராசையிலே அவர்கள் தங்களை விற்று விடுகின்றார்கள். பேராசைகளை தொற்றிக்கொள்கின்றது. எப்படியாவது யாரை ஏமாற்றியாவது, யாரையும் கண்டுகொள்ளாமலும் என்னை மட்டுமே வைத்து சுயநலத்தோடு நான் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாதையிலே அவர்கள் சிக்கிக்கொள்ளுகின்றார்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது செல்வனும் வாசனம் பற்றி உண்மையிலேயே சொல்வதை போல தன்னை சூழ்ந்து நடக்கின்ற மக்கள் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்களை அவன் கண்டுகொள்வதில்லை. அவர் கண்கள் அடைக்கப்பட்டு விடுகின்றன. யார் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் கஷ்டப்படுற எனக்கு என்ன, நான் கஷ்டப்படுகிறேன், நான் சம்பாதிக்கின்றேன், நான் வசதியாக இருப்பேன், நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்கின்ற சுயநல போக்கு அவனிலே குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது இவன் கைகளில் நிறைய செல்வங்கள் இருக்கும், இவனுடைய கணக்கிலே, வங்கி கணக்கிலே ஏராளமான பொருட்கள் இருக்கும். ஆனால் அவனுடைய நிலை வாழ்வுக்கான சேமிப்பு வெறுமையாய் இருக்கும். அதைத்தான் தோபித்து புத்தகம் 4 தோபியாசுக்கு தோபித்து அறிவுரை சொல்லுவார். நீ அனைவருக்கும் இருப்பதை பகிர்ந்து வாழ் என்று சொல்லு. உன்னை இருப்பதற்கேற்ற போல பகிர்ந்து வாழ். ஏழைகள் கேட்கின்ற பொழுது வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லாதே, மறுக்காதே என்று சொல்லி இதை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். செல்வம், சேமிப்பு தேவை. ஆனால் அந்த சேமிப்பு நமக்கு நிலை வாழ்வை சம்பாதித்து கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? மத்தேயு 25 படிப்பதை போல நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வது, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு பிறருக்கு நன்மைகளை செய்வது. லூக்கா புத்தகம் 12 இயேசு சொல்வதை போல, அழிந்து போகிற செல்வங்களை கொண்டு அழியாத நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் சொல்வதை போல நிலை வாழ்வுக்கு நம்மை தகுதியுள்ளவராக விதத்திலே நம்முடைய சேமிப்பு அமைய வேண்டும். நம்முடைய சேமிப்பு இந்த உலக வங்கியில் அல்ல, மாறாக கடவுளுடைய கணக்கிலே, கடவுளுடைய வங்கியிலே நாம் சேர்த்து வைப்பவர்களாக இருக்க வேண்டும். உதவி செய்கின்ற பொழுது, அரவணைக்கின்ற பொழுது, நோயாளிகளை தேடிச் செல்கின்ற பொழுது, இரக்கம் காட்டுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய வங்கி கணக்கிலே நம்முடைய செல்வத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றோம். அப்பொழுது இறைவனும் இன்முகத்தோடு நம்மை வரவேற்பவராக இருப்பார். அப்படி இல்லாமல் சுயநலத்தோடு
தன்னலத்தோடு இந்த உலகத்தின் செல்வங்கள் மீதும் அழிந்து போகின்ற நிலையற்ற செல்வங்கள் மீது நம் கண்களை பதிய வைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் செல்வம் இருப்பதை போல தோன்றலாம், எல்லா வசதி நமக்கு இருப்பதை போல தோன்றலாம். ஆனால் நிலையான வாழ்வு, நித்திய வாழ்வு நமக்கு கிட்டாமல் போய்விடுமாகவே நம்முடைய சேமிப்பை பற்றி நாம் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக கைமாறு. நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது ஒன்று, நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும். நான் திருமணத்திற்கு போய் 1000 ரூபாய் மொய் வைத்தால் அவர்கள் என் மகனுக்கோ மகளுக்கோ அதைவிட அதிகமாக வைப்பார்கள். இன்று நான் இதை உதவி செய்தால் நாளை எனக்கு என்ன கிடைக்கும், இன்று இந்த வங்கியிலே நான் இவ்வளவு பணம் போட்டால் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்கும், அதனுடைய எனக்கு என்ன கைமாறு, எனக்கு என்ன பலன். இதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதை அறிந்தான் இயேசு சொன்னார், கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. இதோ இன்றைய நாளிலும் கூட நாம் கைமாறு எதிர்பார்க்கணும். கடவுள் கைமாறை கொடுப்பார். ஏனெனில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்லி இருக்கின்றார். எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தந்தையோ தாயோ வீடு புலன்களையோ மற்ற இந்த உலகத்தின் செல்வங்களை இழப்பவர்கள் 1 மடங்குக்கு 100 மடங்காகும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அப்போ இயேசுவின் வாக்குறுதி மாறாது, நிச்சயமாக கைமாறு கொடுப்பார். ஆனால் அந்த கைமாறு எதன் அடிப்படையில் இருக்கும், அது மிக முக்கியம். நாம் எந்த மனநிலையிலே செய்கின்றோம் என்பதன் அடிப்படையிலும், இரண்டாவதாக நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கும் என்பதை அன்றைய முதல் வாசகம் இன்றைய திருப்பால் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கடவுள் நம் செயலுக்கு ஏற்ற கைமாறை கொடுப்பார். நான் உள்ளார்ந்த அன்போடு, தியாக சிந்தனையோடு, இறை அன்போடு, தெய்வ பயத்தோடு, பிறர் அன்போடு என்னோடு இருக்கின்ற மனிதர்களை நான் அன்பு செய்கின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது, அரவணைக்கின்ற பொழுது அதற்கான கைமாறு கடவுள் மிகுதியாக எனக்கு கொடுப்பார். அதே வேளையிலே எல்லா விதமான தன்னலத்தோடு உண்மைக்கு பணியாமல் தீமை செய்பவனாக, அநீதி செய்பவனாக இந்த உலகில் நான் வாழ்ந்தேன் என்றால் அதற்கான கைமாறு எனக்கு கிடைக்கும். அதைத்தான் மத்தேயு 25 நீதி தீர்ப்புடைய இறுதி வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த உலகில் நீ எப்படி வாழ்ந்தாயோ அதற்கான ஆசீர்வாதம். சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய், விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள். சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்தாத போதெல்லாம் எனக்கு நீ செய்யவில்லை, அவியா நெருப்புக்கு நீ போ என்று சொல்லி அவருக்கு தண்டனை தீர்ப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, வாழ்வது ஒரு முறை. இறைவன் கொடுத்த இந்த வாழ்வில் நாம் எதை சேர்த்து வைக்கப் போகின்றோம்? புண்ணியங்களையா, நன்மைகளையா, இறை ஆசீர்வாதங்களையா, நிலை வாழ்வுக்கு சொந்தமான கிரிகைகளையா, அல்லது நரகத்திற்கு நம்ம இட்டு செல்கின்ற பாவங்களையா, பாவ காரியங்களையா, எல்லா விதமான அக்கிரமங்களையா, அநீதிகளையா, எதை நம்முடைய கணக்கிலே சேர்த்து வைத்திருக்கின்றோம்? பணமும் பொருளும் அழிந்து போகும், ஆனால் நாம் செய்யும் நன்மைகள் ஒருபோதும் மறக்கப்படாது. அப்படி நாம் நன்மைகளை சேர்த்து வைக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கின்ற கைமாறும் மேலானதாக இருக்கும், உன்னதமானதாக இருக்கும். இந்த நாளை சிந்திப்போம், இறைவனுக்கேற்ற முறையில் வாழ்வோம். இறைவன் தருகின்ற கைமாறாகிய இறை ஆசிரியம் அருளையும் பெற்ற மக்களாய் இறைவனுக்கு அந்த வாழ்வு வாழ்ந்து இறை புகழ் பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.